அதெல்லாம் சரி, தாலி எப்ப வாங்க போறீங்க? நல்ல கேளுங்க, நல்ல கேளுங்க. தாலி தானே, நல்ல பொண்ணா சொல்லுங்க. இவங்களுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்காங்க. பேக் பண்ணுப்பா. சட்டை இல்லாம அசிங்கமா இருக்குண்ணே. சட்டை போட்டா மட்டும் மன்மத மாதிரி இருப்பியா? உடுத்தினாலும் உடுத்தாட்டாலும் ஒரே மூஞ்சிதான். வாடா அண்ணே, கெஞ்சி கேட்டுக்கிறேண்ணே. நீ தலைக்கல எதுக்குண்ணே? மறுபடியும் சட்டை கேட்க மாட்டேல, அதுக்கு தான். ஐயோ, அழகு போச்சே. இப்ப அம்சமா இருக்கிற பிரஸ் பீப்பிள் ரெடியா? ரெடிங்கய்யா. சாமியை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேட்டியை நெஞ்சுக்கு மேல கட்டா நீ சாமியாரா? அவரா வேட்டியா? ஐயோ, நான் முன்னாடி போவா, பின்னாடி போவா? நீ முன்னாடி போறேன்னா பிரஸ்காரங்க எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. பின்னாடியே வா. உன் மூஞ்சி பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. வா. யோ, மினிஸ்டர் நான் இங்க இருக்கேன். அங்க என்ன பண்றீங்க? உங்களை எப்ப வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி சீல் கிடைக்குமா சார்? யோ, அவ மனுஷன் தாயா, என் பிஏ ஹரிச்சந்திரன். போய் உட்காருங்க. நான் சிஎம் ஆகிற வரைக்கும் தம்பி வேட்டி சட்டையும் கட்டுறது இல்லைன்னு சபதம் எடுத்திருக்கான். அண்ணே, நான் இந்த ஜென்மத்துக்கு வேட்டி சட்டை கட்ட முடியாதா? ஆவேசப்படாதே தம்பி, நீ நினைச்சது நடக்கும். சார், இடுப்புல என்ன இருக்கு? அன்றாய் இருக்கு. இது தெரியாதா? என்ன பத்தி கேளுங்க ஐயா. அமைதி பூங்காவான தமிழகத்தில் அராஜகம் பெருகிவிட்டது. ஆயுத கலாச்சாரம் நுழைந்து விட்டது. இதற்கு பொறுப்பேற்று உங்கள் அரசு ராஜினாமா செய்தால் என்ன? எதுக்கே ராஜினாமா பண்ணும்? அதிக அளவு ஓட்டு வாங்கி நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம். நினைச்சா ராஜினாமா பண்றது, நினைச்சா தேர்தல் வைக்கிறது. மக்கள் வரிப்பணம் என்ன ஆகிறது? வீணாகாது. மக்கள் உங்கள் அரசின் மீது அதிருப்தி அடைந்து விட்டார்கள். இது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம். அதற்கு காரணம் தலைமை சரியில்லை என்று பரவலான கருத்து. பாராளுமன்ற கருத்தா இல்ல உங்க சொந்த கருத்தா? இதுக்கு என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் விரும்பினால் அது நடந்தே தீரும். அப்போ அடுத்த முதல்வர் யாரு? நீங்களா? எனக்கு பதவி ஆசை என்றுமே இருந்ததில்லை. கட்சி மாறுவதையே கொள்கையாக கொண்ட அரசியல்வாதிகள் மத்தியிலே 30 வருடமாக நான் ஒரே கட்சியில் இருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பதவியில் இருந்து கொண்டுதான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது அல்ல. எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். என்ன அரசியல் படத்துல வேணாம் வேணாம்னா வேணும்னு அர்த்தம் அதானே இது? தம்பி, அஞ்சாத சிங்கமே, உணர்ச்சி வசப்படாது. எனக்காக நீ போட்டிருக்கும் அன்றாயிரம் தியாகம் செய்ய உறுதியாயிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம். அதே சமயம் மக்களாக பார்த்து அந்த பொறுப்பை என்னிடம் கொடுப்பார்களே ஆனால் அதை சிறந்த முறையிலே நடாத்தி காட்டுகிறேன் என்பதை உங்களிடம் உறுதியாக கூறுகிறேன்.
என்ன ஐயா அந்த சூர்யா அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்கான். உயிர் இருக்கா ஊசலாடுதா? போய்தான் பார்க்கணும். பத்திரிகைக்காரர்களே, கட்சி பணி என்னை வா என்று அழைக்கிறது. நான் புறப்படுகிறேன். நீங்கள் இருந்து அமைதியாக உணவறிந்து விட்டு என்னை மட்டும் எழுதுங்கள், என்னை மட்டும் எழுதுங்கள். வட ஏண்டா அடி பலமா பட்டிருக்குன்னு சொன்னேன். இங்க வந்து பார்த்தா ஜாலியா காலை நீட்டி உட்கார்ந்துருக்கான். மண்டையில மசிறுதா இல்ல, மூளை கூடவா இல்ல. போடா தம்பி, 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 என்ன பாரு, நான் யாருன்னு தெரியுதாப்பா? அடிபட்டு அரமயக்கத்துல இருக்கிறியப்பா. எனக்கு ஒண்ணு இல்ல சார், லேசான அடிதான். தலையில பெருசா கட்டு போட்டிருக்கே தம்பி. 2 மாசம் லீவ் எடுத்துக்க. நான் வேணா டாக்டர் கிட்ட சொல்றேன். அந்த ஆள் நமக்கு தெரிஞ்சால் தான். இல்ல சார், நான் நாளைக்கு டியூட்டில ஜாயின் பண்றேன். உன் கடமை உணர்வை பாராட்டுகின்ற அதே நேரத்திலே உன் உடன்பிறப்பாக ரத்தத்தின் ரத்தமாக ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உன் தாயார் 9 பெற்றெடுத்திருந்தால் ஒன்றை தேசத்திற்கென்றே வாரி இறைத்திருக்கலாம். இருப்பதோ நீ ஒருவன். மற்றவர்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதற்கு தம்பி? கட்சி பணிய வாழ்க்கையை நீங்க இருக்கும்போது காவல்துறைய வாழ்க்கைன்னு நான் இருக்க கூடாதா? எதுக்கு சிரிச்சு? நீ பல்ல புடிங்கி வெளியெறிஞ்சிருவேன். ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன், அவசரத்துல மறந்துட்டேன். நான் வாங்கிட்டு வந்திருக்கேனே. என்ன? மாரியம்மன் கோயில் 90 கொண்டாங்க. இல்லண்ணே, நானே 2 வார்த்தை சொல்லி பூசி விட்டுறேன். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, பொட்ட கண்ணு, பொட்டாத கண்ணு, எல்லா கண்ணுகளும் விலகி போய் ஆபீசருக்கு நல்லா தீர்க்க ஆயுசா இருக்கணும். என்ன கெட்ட கண்ணு ஊதுனா ஏன்டா உங்க கண்ணுல விழுச்சு? அட பாவி, இது அம்மன் கோயில் விபூதியா இல்ல சுடுகாட்டு சாம்பலா? 2 கண்ணு எரியுது. கண்ணு தெரியல. எங்கடா வழி? இப்படி இல்ல. எப்படி? இந்த பக்கம். எந்த பக்கம்? இங்க வாங்க. எங்க? இதா? இங்கயா? இங்க வாங்க. எங்க? அரசியல்வாதிக்கு மட்டும் கண்ணு தெரியாம போக கூடாதுடா. அப்புறம் கையே நீட்ட முடியாது. பார்த்து புடிச்சு கொண்டு போங்கடா. வாங்க. கூட ஒரு டப்பா தலை வந்தானே, எங்க இருக்கான்? கொண்டு போடா. சூர்யா, ராஜி, ஏன் ராஜி அழற? நான் அழல. இந்த விஷயத்தை அம்மாட்ட சொல்லாத. என்ன ரொம்ப அடிபட்டு போச்சா? தபார், அந்த சூர்யா இருக்க வரைக்கும் உன் வேலை எதுவும் செய்ய நான் தயாரா இல்லை. முடிஞ்ச சூர்யாவை தூக்கு, இல்ல என்ன விட்டு நான் போறேன். டாக்டர் கிட்ட போய் ரிப்போர்ட் வாங்கி அவனை வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டேன். அழகன் பெருமாள், நீ அடிக்கடி போறேன்னு சொல்லாத, எனக்கு பிடிக்காது. லவ் பண்ற லவ் எந்த ஊரா நீ? லவ்வா? ஏய் கலநிமரா சொல்லு, உன் மூஞ்சிக்கு லவ் இருக்கேடா? இவன் என்ன சார் பண்ணா? லவ் பண்றாரு. ஏய் இங்க வாடா. போடா. வாடானா? லவ்வா? லவ் சட்டை காட்டுறா? காட்டுறானா? சார் சார் என்ன சார், என்ன சார் இது? என்ன எதுக்கு சார் விபச்சார ஒழிப்பு துறைக்கு மாத்தீங்க? என்ன மாத்துறது உங்களுக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது. நான் ஐஜி சொல்லி வந்தாலும் அவங்க சொல்லிதான்ப்பா நாங்க மாத்தி இருக்கிறோம். ஐஜி சொல்லியா? அப்ப இந்த குண்டு வெடிப்பு கேஸ யார் சார் நடத்த போறது? தினேஷ் தான். அப்ப தினேஷ் என்னோட திறமைசாலி நினைச்சு கேஸ் அவன்கிட்ட கொடுத்தீங்களா? என்ன என்னப்பா பண்ண சொல்ற? தினேஷ் இருக்க கேஸ மாத்தி என்கிட்ட கொடுத்து தினேஷ் கேவலப்படுத்தீங்க. என்கிட்ட இருக்க கேஸ மாத்தி தினேஷ் கொடுத்து என்ன கேவலப்படுத்துறீங்க? நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒத்துமை குறையறதுக்கு காரணமே உங்களை மாதிரி அதிகாரி தான் சார். என்னப்பா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? உனக்கு பிடிக்கலன்னா ஒரு மறுப்பு மனு எழுதி கொடு, நான் அதை சிஎம்க்கு அனுப்பி வைக்கிறேன். அவங்க என்ன தகவல் சொல்றாங்களோ அதை அப்படியே எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். சார் நீங்க என்ன போஸ்ட்மேன் வேலையை பாக்குறீங்க? எந்த வேலை செஞ்சா என்னப்பா, ஒரே சம்பளம் தானே. நான் உங்களை மாதிரி சம்பளத்துக்கு வேலை செய்யல, ஒவ்வொரு வேலையும் சவால் எடுத்துக்கிட்டு செய்யறேன். அது உங்களுக்கு புரியாது. நீ பெரிய இடத்துல முறைச்சுக்கின, அதான் பிரச்சனை. என் பிரச்சனை கிடக்கட்டும் சார், உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த சீட்ல எப்படியாவது ஒட்டிக்கிட்டு இருக்கணும். நல்லா இருக்கு. அந்த வெடிகுண்டு ஃபைல்லாம் தினேஷ் கிட்ட கொடுத்துருப்பா. தினேஷ், தினேஷ் ஃபைல் உன் ஃபைலுக்கு ஏன்ட்ட கொடுக்குறாங்க, என் ஃபைலுக்கு உன்ட்ட கொடுக்குறாங்க, ஒண்ணுமே புரியல. ஃபைல் எங்க? ஏதாவது வேலை பாருங்க. தினேஷ், இந்த பாம்புலா சைடுல கிடைச்ச ஃபியூஸ் இது. நான் பார்த்துக்கிறேன். அதுலடா அது ஒரு முக்கியமா இருந்தா நீயே வச்சுக்க. சூர்யா, ஓ அளவு திறமை இல்லைன்னாலும் ஏன் திறமை வச்சு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிடுவேன். இன்னும் 10 நிமிஷத்துல ஃபைல் ஒன் டேபிள் இருக்கும்.
ஏய். யோ, மூஞ்சி நான் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏன் அவனை டார்ச்சர் பண்றீங்க? லவ் பண்றானா சார்? லவ் பண்ண பெரிய குற்றம்ல? என்ன செக்ஷன்ல போட்டிருக்கீங்க? சார் அது வந்து அந்த பொண்ணு என்ன லவ் பண்றா சார். அவங்க அப்பா கமிஷனருக்கு வேண்டியவங்களால என்னை கூட்டு வந்து மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க சார். ஏன் நீ போலீஸ்காரனா இல்ல அடியால? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, லவ் பண்ணான்னு கூட்டிட்டு வந்து அடிக்கிறது, ஏதாச்சும் உருப்படியான வேலையை பாருங்க. தம்பி நீ போப்பா. தேங்க்ஸ் சார். எதுக்கும் விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யா ஆன்டி டெரரிசம். ராஜேந்திரன் இந்த போர்டை தூக்கிறீங்க.